பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தெளிச்சியாக ஓடக்கூடிய அந்த நன்னீரிலே சாக்கடை கலந்த அந்த நன்னீரை நாசப்படுத்துவது போல நல்லறங்களையும் சேவைகளையும் அல்லாவிற்காக பயன்படுத்துவதை தவிர்த்து உலக மக்களுக்காக உலகத்தின் பிரபலியத்திற்காக ஒருவன் பயன்படுத்தினானேயானால் எப்படி நன்னீரில் சாக்கடை கலக்கிறதோ அதே போல அவனுடைய நல்லறத்தில் சைத்தானியத்தான அகம்பாவமும் பெருமையும் தான் என்ற தான்றொட்டித்தனமும் உண்டாகிவிடும் சகோதரர்களே. இது அல்லாவுக்கானது, திறமை அல்லாவுக்கானது, செல்வம் அல்லாவுக்கானது, உடல் பலம் அல்லாவுக்கானது, அழகு அல்லாவுக்கானது. இது அனைத்துமே என் ரப்பு எனக்கு தந்த பிச்சை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அல்லாவிற்காக ஒருவன் செய்யும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடையக்கூடிய ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் உலகத்தின் பிரபலியத்திற்காக, உலகத்தில் மக்கள் தன்னை பெரிய அளவுக்கு உயர்த்தி பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒருவன் நல்லறத்தை அமைத்து கொண்டானேயானால் இஹ்லாஸுக்கு மாற்றமான அந்த அமலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாக்கடையில் நெளிகின்ற புழுவை காட்டிலும் கேவலமாக கருதுகிறான். சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமை நாள்ல இந்த கூட்டம், அதாவது மற்றவர்களுக்காக அமல் செய்தார்கள் அல்லவா, அந்த கூட்டத்தாருக்கு மத்தியிலே ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்வார். அல்லாவுக்காக செய்தவன் மட்டும் அல்லாவிடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்ளட்டும், அல்லாஹ் அல்லாதவைகளுக்கு செய்தவர்கள், அல்லாஹ் அல்லாதவைகளுடைய புகழை விரும்பி செய்தவர்கள் ஃபல் யத்லுபு ஸவாபஹு, அவங்கள்ட்ட போய் சவாபை பெற்றுக் கொள்ளட்டும் என்று சொல்வார். இது நமக்கு பெரிய கஷ்டத்தை அல்லவா கொடுக்கும் சகோதரர்களே. உங்களுக்கு நான் உதாரணமா சொல்றதா இருந்தா, பாராட்டி சீராட்டி பெத்து வளர்த்தவ ஒருத்தி இருக்க, இன்னொருத்திய தாயின்னு சொல்லிக்கிட்டு அவளுக்கு ஒருத்தன் பணிவிடையும் அவளுக்கு ஒருத்தன் எல்லா விதமான உதவிகளையும் செய்யும் போது அந்த பெத்த தாயுடைய உள்ள எவ்வளவு துடிக்குமோ அதை விட மேலாக பல 100 மடங்கு துடிக்கும் அல்லாஹ்வுடைய உள்ளம். ஏன்னா படைச்சவன் அவன் தானப்பா, உனக்கு திறமை கொடுத்தவன் அவன் தானே, உனக்கு அழகை கொடுத்தவன் அவன் தானே, உனக்கு எல்லா வகையான நல்லறங்களை செய்யக்கூடிய செல்வத்தை கொடுத்தவன் அவன் தானே. அவனை தவிர்த்துட்டு கழிவுகளை சுமக்கக்கூடிய மனிதர்களுடைய புகழை விரும்புவது எந்த வகையில் நியாயம்? அதனால்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில் மனதை அறுக்கக்கூடிய அந்த சம்பவத்தை சொன்னாங்க. சகோதரர்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். எந்த வகையான நல்லறங்களை நீங்கள் செய்தாலும் சரி, இது என் ரப்புக்காக மட்டும்தான் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாகவே இருக்கணும், விடவே கூடாது. அதே போல மன் தஅல்லம இல்மன், இல்ம ஒருத்தன் கத்துக்கிறான், செல்வத்தை பெறணும், பிரபலியத்தை பெறணும், மக்களுடைய பாப்புலாரிட்டியை பெறணும்னு சொல்லிட்டு லி கைரில்லா, அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபல் யதபவ்வா மகாதஹு மினன் நார், அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும். அவன் ஆலிம் ஸலாம் அப்படிலாம் கிடையாது, அவன் உஸ்தாது, எந்த உஸ்தாதாவும் இருந்துட்டு போறாரு. தன்னுடைய திறமையும் தன்னுடைய கல்வி ஞானமும் தான் செய்யக்கூடிய இந்த பணிகள் முழுக்க முழுக்க என்னை படைத்தவனுடைய காலடியில் மட்டும்தான் சமர்ப்பணம் அப்படின்ற ரீதியில் வாழக்கூடியவன் மட்டும்தான் ஜெயம் பெறுகிறான். இல்லை என்று சொன்ன தோல்விக்கு மேல் தோல்வி சகோதரர்களே. அந்த இல்முலையும் பறக்கத்து கிடையாது. உலக பிரபலியத்திற்காக தன்னை ஒரு பெரிய அளவுக்கு சொல்லுவாங்க மக்கள்ன்றதுக்காக ஒருத்தன் தன்னுடைய சொல்லாற்றலையோ அல்லது கல்வி ஆற்றலையோ பயன்படுத்தினான்னு சொன்னா, அன்பிற்குரியவர்களே, அதுல எந்த ரூஹானியத்தும் இருக்காது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்படி ஒரு எண்ணம் நமக்கு பிறக்குது, கண்டிப்பா பிறக்கும். கண்டிப்பா என்ன செய்யும், ஒரு சூழ்நிலையில் நம்ம அதிகமாக தான தர்மம் செய்யும் போது அவரை மாதிரி வராது, இவரை மாதிரி வராது, பா அந்த ஆலிம்சா மாதிரி வராது, இந்த ஆலிம்சா மாதிரி வராது, அவர் பேச்ச மாதிரி வராது, இவர் பேச்ச மாதிரி வராதுன்னு சொல்லி மக்கள் நமக்கு, இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் தான், அதையும் மறுக்கிறதுக்கு இல்லை. ரப்புல் ஆலமீன் இவன் விரும்பாம மக்களை புகழ வச்சான்னு சொன்னா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் தான். ஆனா இந்த கிஃப்டை காதுல கேட்கும் போது இவன் என்ன பண்ணணும்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அவனுக்கு மட்டும்தான் இதெல்லாம் அப்படின்ற ரீதியில் இருக்கணும். சப்போஸ் இப்லீஸ் நெஞ்சத்தில் புகுந்து உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி, பாத்தியா உன் திறமைய, பாத்தியா உன்னுடைய கல்விய, பாத்தியா உன் தர்மத்தை, பாத்தியா உன்னுடைய ஆக்கத்தை அப்படின்ற மாதிரி ஒரு நெஞ்ச போட்டான்னு சொன்னா, உடனடியாக நீங்க செய்ய வேண்டியது இடது பக்கம் 3 முறை 3 முறை துப்பிட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இன்னும் அதிகமாக ஷைத்தான் மேலாடினானேயானால் நீங்க செய்ய வேண்டியது சூரா இஹ்லாஸ். இஹ்லாஸ்ன்னு சொன்னாலே களப்பற்றதுன்னு அர்த்தம். அந்த சூரா தான் உங்களுக்கு அருமருந்து. தற்பெருமை தாண்டவம் ஆடும்போது, தான் என்ற மமதை தாண்டவம் ஆடும்போது, தன்னால் தான் என்ற அந்த தரித்திரம் தாண்டவம் ஆடும்போது நீங்கள் கையெடுக்க வேண்டிய மகா பெரிய ஆயுதம் சூரா இஹ்லாஸ். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த சூரா அஹத் பெருமையை அளிக்கும், இந்த சூரா அஹத் தான் என்ற மமதையை அளிக்கும், இந்த சூரா அஹத் பிறரை கேவலப்படுத்தி பார்ப்பதை அளித்துவிடும். சகோதரர்களே, அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. எல்லா வகையான மனம் சம்பந்தப்பட்ட பாவங்களிலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. ஒரு வேளை அதில் வயப்பட்டிருந்தால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் யாரெல்லாம் அதில் வயப்பட்டிருக்கிறோமோ அந்த மக்களை எல்லாம் அல்லாஹு தாலா தன்னுடைய அன்பெனும் அரவணைப்புக்குள், மன்னிப்பெனும் அரவணைப்புக்குள் கொண்டு வருவானாக. ஆஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காணொளியை கண்ட கண்கள் அத்தனைக்கும் ஜஸாக்கல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு நிறைவான கூலியை தரட்டும். உங்களுடைய கண்ணொளியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத்தாக்கி வைக்கட்டும்.
உங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்பங்களை மட்டும் காண செய்யட்டும். அதோடு கூடி இது போன்ற நலிந்த சின்ன சேனல்களை அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் முன்னெடுப்பு செய்து பிறருக்கும் எத்தி வைத்து அவர்களுக்கும் இது போன்ற நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் எல்லா வகையான பேருபகாரங்களை தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.